நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறவதாவது. அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். அல்லேலூயா. யார் துணையா இருப்பாருங்க? கர்த்தரே உங்களுக்கு துணை. கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பார், தேற்றுவார், உங்களை அரவணைப்பார், உங்க காயங்களை கட்டுவார், உங்க பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் கட்டாய. இந்த காலையில தேவன் இந்த வாக்கு தத்தத்தின் முடிவாய் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் உங்களுக்கு மாற்றி தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்பனா பயத்தை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் போது எல்லா தேவ மனுஷர்களும் என்ன செய்யறாங்க? பயந்து போகிறார். ஒரு யுத்தம் வரும்போது, ஜனங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது எல்லாத்துக்குள்ள பயம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேதத்துல பார்த்தீங்கன்னா ராஜாக்களின் புஸ்தகத்தை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா அங்க எசேக்கியா என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தா. அவனுக்கு வியாதிப்பட்ட போது அவர் தேவ சமூகத்துல பயந்து கண்ணீரோடு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதே யோசேபத் ராஜாவை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு யுத்தம் வரும்போது பயப்பட்டு தேவ சமூகத்தை நோக்கி என்ன செய்தார்? பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பனா இது பயம் எல்லா மனுஷனுக்கு என்ன செய்கிறது? வருகிறதாய் இருக்கிறது. பணக்காரரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை என்ன செய்யறாங்க? பயப்படுகிறார்கள். குடும்பத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம். நம்ம பிள்ளைகள் வருகிற நாட்கள் எப்படி இருப்பார்களோ. இந்த காலம் பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்துல நம்ம பிள்ளைகளை குறித்து என்னவா இருக்குங்க? பயம். அநேக பேருக்கு நம்ம குடும்பத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். இப்போ கணவர் வெளியே போகிறதே மனைவிக்கு என்னவா இருக்குங்க? பயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவன் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாருங்க? அடைக்கலமும் துணையுமாய் இருக்கிறார். அவரே உங்களுக்கு அடைக்கலம். இந்த மாதத்தில் எல்லா பயங்களுக்கு நீக்கி உங்களுக்கு வருகிற பயத்தை போக்கி அவர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை இந்த மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படா. ஆமென். அப்பனா கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க அது சிறுபான்மை என்று சொல்லுகிறாங்க. என்னங்க? சிறுபான்மை. அப்படின்னா பிரச்சனை வந்தாலே கிறிஸ்துவர்கள் என்ன செய்யறாங்க? பயப்படுகிறார். ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த நாட்கள்ல நாம் பிரச்சனை கண்டு என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. அநேக பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்கள் என்றால் போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் உண்டு. அதை மேற்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜனங்கள் நம்மளுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. எல்லாரும் நியாயாதி புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தா, நியாயாதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. 1வது அதிகாரம் 2வது வசனம், 1வது வசனம் 2வது வசனம் எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அடிமையா இருந்தாங்க? இந்த வசனத்தை வாசிங்க. 1, 2 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானவர்கள் 7 வருஷம் எங்க இருந்தார்கள்? மீதியானவருடைய கைகள் என்ன செய்தாங்க? அடிமையாய் கர்த்தரை கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியாதனால கர்த்தர் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை யாரிடத்துல? அந்நிய ஜாதியினிடத்துல கொள்ளாதவனுடைய கையில் என்ன செய்தாங்க? 7 வருஷம் அந்த மீதியான் என்ன செய்தான்? ஜனங்களை கொடுமைப்படுத்தினார், தொந்தரவு செய்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த வசனத்தை நீங்க வாசித்தால் 11:6, 11 நீங்க வாசித்து பார்த்தால் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேஸ்வரனாகிய யோசேயின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும்
ஒரு கற்பாலி மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஆமென். மீதியான் கையில என்ன செய்தாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கையில தப்புவிக்கும்படியாக புகையில போய் என்ன செய்தாங்களாமா? ஒளிந்து நின்றாங்களாம், ஒளிந்திருந்தார்கள். இங்க பார்க்கிற கிதியோன் என்ன செய்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, கோதுமையை மீதியாவின் கையிலிருந்து காலையில தப்பிக்கும்படியாக என்ன செய்திருந்தாராமா? பாதுகாத்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேவ தூதன் அவனை வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வேதம் சொல்லு, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னால கர்த்தர் இருந்திருக்கிறார். ஆனா அதை என்ன செய்யலைங்க? அறியாமல் பயப்பட்டு மீதியாவின் கையில கோதுமை பாதுகாக்க பயப்பட்டு இருந்த போது கர்த்தர் கிதியோனு கூட கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்? பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், ஏ கிதியோனே, நீ என்ன செய்யாத? பயப்படாதே. வேதம் சொல்லுங்க, பராக்கிரமாலியாய் சாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த பிரச்சனைகளை கண்டு என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், நம்மளுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவை கண்டு பயப்படாதீர்கள், பிரச்சனை கண்டு பயப்படாதீர்கள், நாளை தினத்துல என்ன நடக்க போகிறது என்று பயப்படாதீர்கள். கிதியோன் பயப்பட்டிருந்தான். மீதியான் கையிலிருந்து தப்பிக்கும்படியாக பயப்பட்டிருந்த கிதியோன் உள்ளத்துல தேவ தூதன் போய் அவனோடு கூட என்ன செய்தார்? பேசினார் என்று சொன்னார். எப்படி பேசினார்? ஏ கிதியோன், நீ பராக்கிரமசாலி. இந்த காலையில தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்களே தேவனுக்கு ஒரு பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று கிதியோன் சொல்லுகிறார். பாருங்க, கிதியோன் இடத்துல தேவ தூதன் பேசுகிறார். பாருங்க என்ன பேசுகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது 16 சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியான நீ என்ன செய்வாய்? முறியடிப்பாய். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை நீ என்ன செய்வாய்? முறியடிப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் வருகிற பிரச்சனை கண்டு, குடும்பத்தில் வருகிற பிரச்சனை, சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்பட்ட கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, இந்த காலையில் உங்களை பார்த்து வேதம் சொல்கிறது, உங்களை கர்த்தர் அழைத்த தேவன் உங்களை பார்த்து அந்த துணையாளர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இருக்கிறவர் சொல்லுகிறார், என் சகோதரி சகோதரா, நீ தேவனுடைய சமூகத்தில் ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை அசைப்பார். மீதியானை முற்றிலும் அழிக்க கர்த்தர் கிதியோனை கர்த்தர் என்ன செய்தார்? ஒரே மனுஷனை கொண்டு மீதியானை அழிக்க முடியுமானால் நம் தேசத்தின் சத்துருக்களை ஏன் அழிக்க முடியாது? நம்மளை கொண்டு கர்த்தர் அழிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேசத்தில் இருக்கிற எல்லா மீதியாரின் சத்துருக்களை அழிக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அது பராக்கிரமங்கள் காரியங்களை செய்யும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற கூட்டம் அல்ல. நீங்கள் சிறு கூட்டம் அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டுதான் ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் மீதியான முற்றிலும் முறியடிக்க ஒரு கிதியோனால் முடியுமானால் கர்த்தர் இந்த காலையில இந்த கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் சத்துருவின் கோட்டைகளை தகர்க்க முடியும். சத்துருக்களின் வல்லமைகளை முற்றிலும் அழிக்கலாம். கர்த்தர் உங்களையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லா சத்துரு
அழிக்கப்பட, நீங்க இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லா மீதியானின் சத்துருக்களை அழிக்கும்படிதான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பராக்கிரமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் தான் சொல்லுகிறேன். ஆமென். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு தாவீதின் மேல என்ன செய்கிறாருங்க, ஊற்றுகிறார். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16. அப்பொழுது 16:13 சொல்லுகிறது. 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இறங்கினாங்க? எல்லாரும் சொல்லுங்க, தாவீது மேல இறங்கி வந்தார். தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தாவீதை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேலிலே என்ன செய்தாருங்க, ராஜாவை கர்த்தர் வைத்தார். ஆடு மேய்த்தவரை கொண்டுதான் கர்த்தர் ராஜ்யம் பண்ண செய்தார். ஆடு மேய்த்தவரை கொண்டுதான் சத்துருக்களின் தலையை வெட்டினார். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு தாவீது மேல என்ன செய்தார், ஊற்றின போது கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஹல்லேலூயா. காலையில இரண்டாவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். கிதியோன் கர்த்தருடைய தூதன் போனா, நீ பராக்கிரமசாலி சொன்னா. இரண்டாவது தாவீதை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். இறங்கின போது அந்த தாவீது என்ன செய்தார் என்றால், முதலாவது செய்த காரியம் என்னங்க, சத்துருவின் தலையை வெட்டினார். ஹல்லேலூயா. சவுல் ராஜரிகம் பண்ணின போது அந்த கோலியாத் வந்து சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுகிறார், யார் இஸ்ரவேலிலே என்னோடு கூட யுத்தம் பண்ண யார் வருகிறார் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருந்தான், எக்கால சத்தத்தோடு கூட்டிக் கொண்டிருந்தான். எப்பொழுது தாவீது மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ, எல்லாரும் சொல்லுங்க, தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ, அப்பொழுது தாவீது அந்த கோலியாத்தை கண்டு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தால் 17 வாசிங்க. 17:45 சொல்லுகிறது. 45 அதற்கு தாவீது, 17:45 அதுக்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடயத்தோடு என்னிடத்தில் வருகிறார், நானோ சொல்லுங்க, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாய் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. யாருடைய நாமங்க? இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். காலையில அந்த ஆவியானவர் அந்த தாவீது மேல வந்த போது அவன் எழுந்து அந்த சத்துருவை கோலியாத்தின் தலை என்ன செய்தார், வெட்டினான். சொல்லுகிறார், அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன். தேவனாய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலனை தருவார். இந்த காலையில நீங்க எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் பயத்தோடு இருந்தாலும் உங்கள் பரிசுத்த நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் போது நீங்கள் பயமுள்ள ஆவியை கொள்ளாமல், தீமத்தை பார்த்து பவுல் சொல்லுகிறார், பவுலே உனக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த காலையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு. உங்களுக்கு என்ன ஆவி? கெட்ட ஆவி இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் தேவனுடைய
அபிஷேகம் தாவீது மேல இறங்கின போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்த போது, சவுலில் இருந்திருந்த கெட்ட ஆவிகள் வெளியே போனது. நான் காலையில உங்களுக்கு சொல்லட்டும், தேசத்தில் இருக்கிற கோலியாத்தின் தலையை விட்ட ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. தலையை விட்ட கர்த்தர் இந்த காலையில இந்த சிறு கூட்டத்தை தான் கர்த்தருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஓ திருப்பூச்சியே, பயப்படாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறார். இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த காலையில கேளுங்க, ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தாவீது மேல இறங்கின போது, தாவீது போய் சொல்லுகிறார், ஓ கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடு வருகிறார், நான் வருகிறேன், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். வந்து கல்லை எடுத்தார், கோலியாத்தை ஒரே கல்லினாலே கோலியாத்தை கீழே விழுக்காட்டினார். இந்த காலையில நாம் தேசத்தில் இருக்கிற அநேக கோலியாத்துகள் உண்டு, அநேக கோலியாத்துகள் உண்டு. எந்த பட்டணத்தில் போனாலும் அநேக கோலியாத்துகள் நம்ம பட்டணத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கட்சிக்கிறார்கள். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த காலையில இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஞாபகம் இப்படி இருந்தா கோலியாத்து பெருகி கொண்டே இருப்பான், அவன் நம்மளை கெச்சித்துக் கொண்டே இருப்பான். அந்த கோலியாத்தை முறியடிக்கதான் கர்த்தர் சிறு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கோலியாத்தை முறியடித்த தாவீதின் வல்லமை, தாவீது மேல் இந்த அபிஷேகம் இந்த காலையில உங்கள் மேல கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்கள் போய்தான் பட்டணத்தில் இருக்கிற எல்லா கோலியாத்தின் தலைகளை வெட்டி போட வேண்டும். நம்ம பட்டணத்தில் கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும். தேவ ராஜ்யம் நம்ம தேசத்தில் வர வேண்டும், பஞ்சுகுலால வர வேண்டும். நீங்க இருக்கிற இடங்கள்ல தேவ ராஜ்யம் உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சிறு கூட்டமான நம்மளை கொண்டுதான் நீங்க ஒரு பேசல் நடத்தி கொண்டிருக்கலாம், அது சிறு கூட்டமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரும் கூட்டமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் எல்லா சத்துருவின் வல்லமைகளை தகர்த்தெறியும். ஹalleluya. ஷபா கத்த ரபா கத்தோரோ ரிமமா ஷமனமா. இந்த காலையில தேவ பிள்ளையே, நம்ம பட்டணத்தை சுத்திகரிக்க கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜா வந்தா, ஒரு தலைவர் வந்தா, நம்ம தேசத்துல நம்ம பட்டணத்துல ஒரு தலைவர் வந்தால் அந்த பட்டணம் முழுவதும் என்னவா இருக்குங்க? சுத்தமா இருக்கு. நம்ம முதலமைச்சர் வந்தாலே தெரியும், கொடியெல்லாம் கட்டி ரோடெல்லாம் சுத்தமா இருக்கு. ஆனா நம்ம ராஜா வரப்போகிறார், சீக்கிரமா வரப்போகிறார். நம்ம தேசத்தை யார் சுத்திகரிக்க முடியும்? தேசத்தை யார் சுத்திகரிப்பா? கர்த்தர் உங்களை எண்ணைத்தான் இந்த பட்டணத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் தான் எல்லா சத்துருவின் கோட்டைகளை தகர்த்து, எல்லா எரிகோ கோட்டைகளை தகர்த்து, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை தகர்த்து, எல்லா பொல்லாத சக்தி வல்லமைகளை தகர்க்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் அளவில்லாமல் கர்த்தர் ஊற்ற இந்த காலையில தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் எழுப்புவோமானால் ஒரு சிறு கூட்டம் பெரும் கூட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம ஆராதனை ஒரு சிறு கூட்டமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல இருக்கிற தேவ வல்லமை கொண்டுதான் சிறு கூட்டத்தை கர்த்தர் பெருங்கூட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். தேவனே கையெல்லாம் கட்டங்களே, ஓ சாக்கா மனக்கா ரபா. ஒரு பெரும் கூட்டம் நம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். காலையில தேவ பிள்ளையே, ஒரு பெரும் கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த சிறு மந்தையே பெருமந்தையாய் மாற வேண்டும். ஹalleluya. கர்த்தர் தாவீதின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், அந்த எரிகோ அந்த கோலியாத்தை என்ன செய்தானாமா? கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஹalleluya. அதே நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருப்பார்? இந்த மாதத்துல உணையாய் இருப்பார். ஹalleluya.
அதே தீமோத்தேயின் புஸ்தகம் நான் சொன்ன தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 6 சொல்லுகிறார். வாசிங்க. இது நிமித்தம் சொல்ல வாசிங்க. ஆமென். இது நிமித்தமாக பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. எல்லாரும் சொல்லுங்க, உன்மேல் உனக்குண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அப்பனா பவுல் சொல்றார், உனக்குள்ள என்ன இருக்காமா? வர இருக்கு, வல்லமை இருக்கு. தேவ பிள்ளை பவுல் சொல்றார் தீமோத்தேயை பார்த்து, நான் உன்மேல் கைகளை வைத்ததினாலும் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். இந்த காலையில உங்களை நினைப்பூட்டுகிறேன். தேவ பிள்ளையே, உங்களை நினைப்பூட்டுகிறேன். உங்களுக்குள்ள தேவ வரவு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல ஒரு விசேஷமான அழைப்பை வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், பாருங்க, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாம. ஏன் பயம்? பார்வைக்கு பயம், ஆராதனை நடத்த பயம். பவுல் சொல்றார், பவுலை பார்த்து தீமோத்தேயை சொல்றார். தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றார், ஏன்பா பவுல் பயப்படுற? தீமோத்தேயை ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? உனக்குள்ள வர இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. நீ உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்ப தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. பாட ஆராதனை நடத்த ஜெபிக்க பயப்படக்கூடாது. நல்ல ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். ஒரு கேன்சல் பிரேயர் நடத்த பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படாமல் அதை நடத்த வேண்டும். பவுல் பயப்படாது, உனக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்பனா பயம் யார் கொண்டு வர? பிசாசு கொண்டு வருவான். நம்ம ஆவியில வளரக்கூடாதபடிக்கு பிசாசானவர் நம்மளை தடை பண்ணி போடுகிறார். பிரச்சனை கொண்டு வந்து தடை பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை வளராதபடி, ஜெபத்துல வளராதபடி. நீங்க ஜெபிக்கும் போதுதான் என்ன வருங்க? அப்பதான் போன் கால் வரும், அப்பதான் தூக்கம் வரும், அப்பதான் பிரச்சனை வரும். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்காமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுலை பார்த்து சொன்னார், பவுலே, உனக்கு நான் தெளிந்த புத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பவுலே, நீ ஏன் பவுலே குழப்பத்தில் இருக்கிற? நீ ஏன் குழம்பி போய் இருக்கிற? நீ குழம்பாது. உனக்கு கர்த்தர் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காலையில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, சகோதரா, உங்களுக்கு தெளிந்த புத்தி, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவர். சொல்லுங்க, பவுலை பார்க்கிறார், உன்னை ஆவியானவர் நடத்துவார். பவுலே, நீ உனக்கு தெளிந்த புத்தி வேணும். பவுலே, நான் காலையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் தெளிவான ஆவியானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ இது அதல்ல. நம்மளுக்கு தெளிவான ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஏன் குழம்ப வேண்டும்? நம்மளுக்கு குழப்பத்தின் ஆவி அல்ல, தெளிவின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்களே. ஓ ஷாமா ரக்கத்தாரபா. இன்னி அநேக பேருக்கு குழப்பமா இருக்கு. ஏன் சர்ச்சுக்கு போல? சும்மா போற. ஏன் ஆராதிக்கிற? சும்மா ஆராதிக்கிற. நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நான் என்னுடைய தேவனை பிரியப்படுத்த வேண்டும். என்னோட ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துவேன். நான் ஆராதனை தேவனோடு கூட பேசுவேன். நான் தேவனோடு கூட நான் உலாவுவேன். இந்த காலையில தேவ பிள்ளைகளுக்கு தெளிவான ஆவியை கர்த்தர் பவுல் சொல்லுகிற பவுலை பார்த்து, உனக்கு ஒரு தெளிவு பவுலே. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கும்போது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர், அந்த தெளிவின் ஆவியானவர். இதுவரைக்கும் நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
இந்த ஆவியானவர் எல்லாரும் வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தேற்றளவாளன் என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தங்க? தேற்றளவாளன், ஆறுதல் படுத்துகிறவர். அந்த தேற்றளவாளனுக்கு 7 அர்த்தம் இருக்கு. முதலாவது அர்த்தம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. 11-12 வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அவன் ஜனத்தோடு பேசுவாராம். அல்லேலூயா. வாசிங்க, கீழ வாசிங்க சிஸ்டர். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமென். இதுவே உங்களுக்கு இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. எது நம்மளுக்கு ஆறுதல்? ஆறுதல் எது நம்மளுக்கு? ஏதோ பேச்சுல ஆறுதல் இல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்யறாருங்க? ஆறுதலை தருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஆறுதலை தருகிறார். வேதத்தை நீங்க வாசித்தீங்களாங்க, வேதம் 12 சொல்லுகிறது பாருங்க. 12 வாசித்தோ, இதுவே நீங்கள் இளைத்தவனுக்கு இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அல்லேலூயா. இதுவே ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் முதல் அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆறுதலை தருகிறார். அல்லேலூயா. அப்புறம் ஏன் பயத்துக்கு போக்க என்ன அப்படின்னா, பயம் எப்பொழுது போகும்? எப்பொழுது அந்த துணையாளர் ஆவியானவர் எப்பொழுது நம்மளை பலப்படுத்துவார் என்றால், ஆறுதல் தருவார் என்றால், நீங்கள் அந்த ஆவியானோடு கூட இணைக்கும் பொழுதுதான் உங்களை ஆவியானவர் ஆறுதலை படுத்துவார். அல்லேலூயா. நான் காலையில உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைப்படுவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பேசதான் உங்களுக்கு ஒரு புது ஆறுதலை கர்த்தர் தருவார், பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேத வசனம் என்னவென்றால், உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதலின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா இதுவரைக்கும் நீங்க அந்நிய பாஷை பேசலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ள அப்படின்னா, நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணுங்க? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ சபைக்கு வர போறோம், ஆராதனை பண்றோம், சாதிக்க போறோம், அதல்ல. இது ஒரு புது அனுபவம் நம்மளுக்குள் இருக்கிறது. என்ன அனுபவம்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து அந்த தேற்றளவாளர் அவர்தான் நம்மளுக்கு ஆறுதலை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், உங்களுக்கு ஆறுதல் யார் தருவார்? ஆறுதல் யார் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுதலின் ஆவியானவர் உங்களுக்கு இளைப்பாறுதல், பிரச்சனையின் நேரத்துல, பாடுகளின் நேரத்துல, பயத்தின் நேரத்துல உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னங்க? ஆறுதல். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், இந்த யோசேப்புக்கு ராஜாக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் என்ன செய்றாங்க? வந்து யுத்தம் பண்ண வராங்க. அப்ப இந்த இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? இவங்க எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி குழப்பத்தில் இருக்காங்க. என்னதான் நடக்கும், இந்த பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? குழப்பத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்பொழுது ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி ஆவியானவரோடு கூட என்ன செய்கிறார்? பேசுறார். அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். எந்த வசனங்க? இது 13. சரி வாசி. யூதா கோத்திரத்தாரே வாசிங்க. எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பாத்தை கேளுங்கள். இல்ல சிஸ்டர், அந்த 14 வாசிங்க. அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்த 14 வாசிங்க. 14. அப்போது சபையின் நடுவில் இருக்கிற 14 வாசிங்க. 14 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய, யார் குமாரங்க? மத்தனியாவின் குமாரனாகிய
யெயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் சகரியாவின் புத்திரர் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தனார். ஆனா இந்த ஜனங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? 3 தேசத்தார் வந்து யுத்தம், ஒரே குழப்பம், ஜெபம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வந்ததுங்க? யகாசியேல் என்னும் அசாபியின் புத்திரனாகிய லேவியின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்ததுனால அந்த 15 வாசிங்க சிஸ்டர். சகல யூதா கோத்திரத்தார் அவர் சொல்றார், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதீர்கள். சொல்றாரு, ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கலங்காமலும் இருங்கள். கலங்கப்பா. அப்புறம் என்ன வந்துருச்சுங்க அவங்களுக்கு? ரொம்ப கலக்கம், பிரச்சனை. இதெல்லாம் முடியுமா? இது நடக்குமா? உடனே ஆவியானவர் பேசுறார். என்ன சொல்றாருங்க? பயப்படாதீங்க, கலங்காமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். கர்த்தர் யார் சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. தேவனுடையது. ஆமென். தேவனுடையது. ஹalleluya. இவங்கெல்லாம் நான் 3 தேசத்தை கண்டு பயப்பட்டு குழப்பம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தரை எழுப்புகிறார், பேசுறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, இந்த யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னார். ஹalleluya. அப்ப அந்த ஆவியானவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா சத்தமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் தான் தெரியுமா உங்களுக்கு? யாரு ஆவியானவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? பெற்றிருக்கீங்களா? இதுவரைக்கும் அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குழப்பத்துல ஆறுதலை தருகிற ஆவியானவர். ஹalleluya. நீங்க குழம்பி இருக்கும் போது அநேக குடும்பத்துல குழப்பம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையே, இந்த குடும்பத்துல பிரச்சனைக்கு முடிவு இல்லையே, இந்த வேலையில ஒரு குழப்பம், பிசினஸ்ல ஒரு குழப்பம், வியாதியில ஒரு குழப்பம், இந்த டாக்டர் சொல்ற அந்த மாத்திரை சாப்பிடு, இந்த மாத்திரை, இந்த டாக்டர் இந்த வியாதி இல்லைங்கிற குழப்பம். இந்த குழப்பத்துக்கு முடிவு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உங்களோடு கூட இணைப்படுகிறார். உங்களுக்கு ஆறுதலை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறவராக. ஹalleluya. கரங்களை தட்டி ஆவியானவரே, அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவரை நாம் அனுபவிக்க வேண்டும். ஹalleluya. அப்பனா முதல் காரியம், அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதலை கர்த்தர். இரண்டாவது படிங்க, யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிங்க. 14:20 வாசிங்க. 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். ஹalleluya. என் நாமம் பிதாவினால் அனுப்பப்பட்ட யோவான் 14:20ங்க. நான் என் பிதா, நீங்கள் என்னில், நான் உங்களில் இருக்கிற அந்த நாளில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். ஹalleluya. இரண்டாவது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆவியானவர் நம்மளுக்கு ஆலோசனைகளை கற்றுத் தருகிறார். ஹalleluya. சொல்லுங்க, ஆலோசனையின் ஆவியா. ஏன் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்? ஏன் ஆவியானவர் நம்மளுக்கு தேவை? ஆவியானவர் தான் இந்த நாட்களை நடத்துகிற ஆவியானவர். ஹalleluya. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், இதுவரைக்கும் நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று ஆவியானவருடைய உதவி நம்மளுக்கு தேவை. ஆவியானவர் இல்லை என்றால் நம்மளுக்குள்ள ஜீவன் இல்லை, சுவாசம் இல்லை. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவாங்க. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலும் தீர்க்கெட்டு போவாங்க. ஆலோசனை. அப்ப தேவ பிள்ளைகள் சொல்றாரு பாருங்க, யோசேப் சொல்றாரு, எகிப்துல சொல்றாரு, நம்மளுக்கு 7 வருஷம் என்ன வரும்போது அந்த ராஜா பாக்குறாரு. என்ன பாக்குறாங்க? என்ன பாக்குறாரு? எருமை பாக்குறாரு. எருமை 7 எருமை என்ன செஞ்சிச்சு? ராஜா முழுகிடுச்சு. 7 எருமை என்ன செஞ்சுங்க? 7 எருமை முழுகிடுச்சு. முழுந்தோட இதை வந்து சொப்பனத்தை யாரும் சொல்லல,
உடனே யோசேப்பு சொல்றாரு, நம்ம தேசத்துல 7 வருஷம் உலகத்துல என்ன வருங்க, பஞ்சம் வர போகுது. அப்பொழுது நாம் என்ன செய்ய, ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றார், நாம் பெரிய பெரிய இடங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் சேர்த்தி வைக்க வேண்டும். 7 வருஷம் பஞ்சத்துக்காக நம்ம பொருட்களை என்ன செய்யாரு, சேர்த்தி வைக்கணும். சொன்னபடியே 7 வருஷம் என்ன வந்ததுங்க, பஞ்சம் வந்தது. யோசேப்புக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், அவர் மேல விசேஷமான ஆவி இருந்தது. அல்லேலூயா. அதனால தேசத்துக்கு அவன் ஆலோசனை கொடுத்தார். தேசத்துல ஆலோசனை பண்றதுக்கு யாரும் இல்ல, ராஜ்யத்துல ஆலோசனை பண்ற ஆள் இல்ல, நல்ல ஞானவான் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இல்ல, ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறவர்கள் இல்ல. அப்படிப்பட்ட தேசத்துல நாம் இருக்கிறோம். தேவ பிள்ளைகள், ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாம் ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு என்ன தராருங்க, ஆலோசனை கர்த்தர் தரார். என்ன, எப்படி நடக்கும், எப்படி பேசும், எப்படி செயல்படும், நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், எல்லா ஆவியானவர் நம்ம இடத்துல பேசி ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம். மூன்றாவது நாம் வேதத்துல பார்க்கிறோம், ரோமர் புஸ்தகம் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்கள் என்ன செய்யறாங்க, உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்பனா ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, உதவி செய்கிறார். பலவீனங்கள் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கும்படினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சோடு நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்பனா மூன்றாவது உதவி செய்கிறார் ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்பனா அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா ஜெபிக்க முடியும். ஜெபிக்க ஆவியானவர் தேவை. ஜெபம் இல்லாம ஆவியானவர் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான்ல என்ன செய்தார், ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல புறாவல் போல இறங்கி வந்த போது அவர் எங்க போனாருங்க, ஒரு மலையில் போய் 40 நாள் உபவாசம் பண்ணினாராமா. அப்ப ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்தில் ஆவியானவர் பலனை தருவார். ஆவியானவர் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மளோடு கூட இடைப்படுவார். இந்த காலை நம்ம எதெல்லாம் ஜெபம் பண்றோம், ஆவியானவருடைய உதவியோடு நாம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஜெபம் தான் ஜீவன் உள்ள ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆவியானவருடைய உதவியோடு நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல வல்லமை இருக்கும், நம்ம ஜெபத்துல அற்புதம் நடக்கும். ஏதோ ஜெபம் பண்றதில்ல, நாம் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படணும், அற்புதங்கள் நடக்கணும், வியாதிகள் சுகமடையணும், முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் முடிய செய்ய வேண்டும். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. ஆவியானவர் ஜெபிக்க என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4 வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:14 சொல்லப்படுகிறது. வாசிங்க, 14:14 வாசிங்க. 14 நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். ஆமென். அந்நிய பாஷையினால் விண்ணப்பம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆவியானவரோடு கூட நாம் என்ன செய்யறோங்க, நாம் பரிந்து பேசுகிறவர்கள், பரிந்து பேசுகிற அனுபவம் என்னங்க, தேவனோடு கூட பரிந்து பேசுகிற அனுபவத்தை கர்த்தர் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த காலையில நாம் தேவ பிள்ளைகளால் இருக்கிற நாம் இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அப்படின்னா நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்க ஜெபிக்கும் போதுதான் உங்களுக்கு ஆவியானவரின் விண்ணப்பங்களை தருகிறார். ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்ய இந்த காலையில வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளை அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேணும். இந்த காலையில தேவ சமூகத்துல கேளுங்க, ஆவியானவரே என்னை தொடுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் மேல கருணை இறங்கட்டும். அந்த பவுல் மேல, பவுல் தீமோத்தேயு மேல கைகளை வைத்த போது அவன் சொன்ன அவனுடைய ஆவி அனலாக்குறது போல என்னுடைய ஆவியை கர்த்தர் அனலாக்குங்க. எனக்கு பலவீனம் மாறட்டும், ஒரு புது பலனை கர்த்தர் இந்த காலையில் எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க கேட்கும் போது அந்த உன்னத பலத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னத அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வரும்.